அனைவருக்கும் வணக்கம். நம்மள நெறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் வேணும்னா, ஏதாச்சும் பெரிய அளவுல செய்யணும்னு யோசிக்கிறோம். பெரிய அளவுல பணம் கிடைச்சா, பெரியதொரு பதவி கிடைச்சா, இல்லன்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சா மட்டும் தான் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த உலகத்துல இருக்க பெரிய காடுகள், பெரிய ஆறுகள், மகா சமுத்திரங்கள் எல்லாமே எப்படி உருவாச்சுங்க? ஒரு பெரிய சமுத்திரம் சிறு துளி தண்ணியால் தான் உருவாகுது. பெரிய ஒரு காடு ஒரு சிறு விதையால் தான் உருவாகுது. பெரிய மாற்றங்களை உண்டாக்குறது நம்ம தினசரி செய்யற ரொம்ப சின்ன, வெளியில தெரியாத செயல்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 99°C கொதிக்கிற தண்ணீர் வெறும் தண்ணீர் மட்டுமே தான். ஆனா அதோட 1°C ஒண்ணு சேரும்போது அந்த தண்ணீர் நீராவியா மாறுது. அந்த ஒரே ஒரு செல்சியஸோட சின்ன மாற்றத்துக்கு பெரிய ஒரு ரயில முன்னோக்கி இழுக்கிற அளவுக்கு மகா சக்திய உருவாக்க முடியும். உங்ககிட்டயும் அந்த மாதிரி பெரிய அளவுல மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கு. பெரிதளவிலான மக்கள் ஒரே ராத்திரியில, ஒரே மாசத்துல பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா புத்த பகவான் என்ன சொல்லிக் கொடுக்கிறாருன்னா, நம்ம சம்சார பயணத்தையே தலைகீழா மாத்துறது நம்ம மனசுல ஏற்படுற சிறு அளவிலான, ஆனா வெளியில தெரியாத சின்ன ஒரு சிந்தனை மட்டும் தானே. உண்மையிலே மாற்றம்ங்கிறது சிறிய ஒரு இடத்துல இருந்து தான் உருவாகுது. ஒரு சிறிய சிந்தனையால தான் ஆரம்பிக்குது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கடற்கரையில கடல் சீற்றமா இருந்த ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் அலைகளால அடிச்சு வரப்பட்டு கரை ஒதுங்கப்பட்டிருக்கு. நட்சத்திர மீன்கிறது தண்ணி இல்லாம ரொம்ப நேரம் வாழக்கூடிய ஜீவன் இல்ல. காலையில சூரியன் உதிச்சு வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் போது மணல் சூடால அந்த ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் காஞ்சி போய் இறந்து போறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பக்கமா கடற்கரையில நடந்து போன ஒரு இளைஞன் இந்த சம்பவத்தை கண்டாரு. அந்த இளைஞன் கடற்கரை முழுக்க ஓடி ஓடி விழுந்து கிடக்கிற நட்சத்திர மீன்களை ஒவ்வொன்னா எடுத்து கடலுக்குள்ள வீசி எறிய ஆரம்பிச்சாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த எல்லா விஷயத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வயசான நபர் இந்த இளைஞன் கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்லியிருக்காரு. மகனே, இந்த கடற்கரை எத்தனையோ மைல் நீளமானது. இங்க ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் விழுந்து கிடக்குதுங்க. நீங்க செய்யற இந்த செயல் இந்த கடற்கரைக்கோ, இந்த மொத்த பிரச்சனைக்கோ எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த போறதில்ல, இல்லையா? அந்த இளைஞன் எதுவுமே பேசாம கீழே குனிஞ்சு வலையில துடிச்சுக்கிட்டு இருக்க நட்சத்திர மீனுன்னு தன் 2 கையாலையும் எடுத்து கடலுக்குள்ள வீசி எறிஞ்சாரு. அப்படி எரிஞ்சிட்டு அந்த வயசான நபரை பார்த்து இப்படி சொன்னாரு. நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கலாம். நான் செஞ்ச இந்த செயல் இந்த கடற்கரைக்கோ, இந்த உலகத்திற்கோ எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாம இருக்கலாம். ஆனா நான் கடலுக்குள்ள போட்டேனே அந்த ஒரு மீன், அந்த மீனுக்கு இந்த வாய்ப்புங்கிறது தன்னோட மொத்த வாழ்க்கையை மாற்ற பெரிய ஒரு மாற்றம். அந்த இளைஞன் சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இளைஞனோட மனசுல உருவாகுனது உன்னதமான கருணை. இந்த எல்லா மீனையும் என்னால காப்பாற்ற முடியாதேன்னு அவர் யோசிக்கல. அவர் பார்த்தது தன்னோட கண் முன்னாடி இறந்து போற ஒரு ஜீவனை மட்டும்தான். நான் ஒரு மீனை கடலுக்குள்ள போட்டா என்ன நடக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் கூட தயங்காம தனக்கு செய்ய முடிஞ்ச வேலைய அதிகபட்சமா செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த இளைஞன் எந்த ஒரு புகழையும் எதிர்பார்க்கல. மத்தவங்க கண்ட தோல்விக்குள்ள அவர் வெற்றியை கண்டாரு. தர்மத்துல வர ஒரு சொல் இருக்கு, அர்த்தச்சரியானு. அப்படின்னா மற்றவங்களுக்காக நல்லது செய்யறதுன்னு. அந்த விஷயம் இந்த கதை மூலமா ரொம்ப அழகாகவே புரியுது. அப்படின்னா நம்ம பாப்போம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு.
எனக்கு பெரிய மாற்றத்த உண்டாக்குற அளவுக்கு பணம் இல்லையே, அதிகாரம் இல்லையேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். கவலைப்பட வேணாம். நீங்க ஏழையா இருக்கலாம், சாதாரண குடும்பத்த சேர்ந்தவரா இருக்கலாம், இல்லாட்டி வசதி உள்ளவரா இருக்கலாம். உங்களால சமுதாயத்துல இருக்கிற எல்லா ஏழை மனுஷரோடையும் பசிய போக்க முடியாது. ஆனா உங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியும். உங்க வீடு வாசல் வரைக்கும் வர ஒரு ஏழை மனுஷனுக்கு உங்களால சாப்பாடு கொடுக்க முடியும். ஒரு வாயில்லா ஜீவனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். மனக்கவலையோட இருக்க ஒரே ஒரு நண்பனுக்கு செவி சாய்க்க, அவனோட மனசுக்கு ஆறுதலா இருக்க உங்களால முடியும். நீங்க ரொம்ப வேலை செஞ்சு களைப்பா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி வரவங்களுக்கு ஒரு புன்னகையால உபசரிக்க உங்களால முடியும். வீட்டுக்கு களைப்போட வர அம்மா, அப்பா, கணவன், மனைவி, சகோதரர்கள், சகோதரிகள் அவர்களுக்கு அன்பா, கருணையோட ஒரு வார்த்தை பேச உங்களால முடியும். உங்களுக்கு தோணலாம், அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லையேன்னு. ஆனா அந்த நிமிஷத்துல நீங்க உதவி செய்ற அந்த ஒரே ஒரு மனிதரோட, இல்லன்னா ஒரே ஒரு வாயில்லா ஜீவனோட மொத்த உலகத்தையே சந்தோஷமா நிரப்புறதுக்கு உங்களால முடியும். உங்களுடைய ஒரே ஒரு சின்ன எண்ணத்தால, செயலால, வார்த்தையால மத்தவங்களுக்கு நல்லதே செய்யுங்க. ஆனா எதையுமே எதிர்பார்க்காம, பிரதி உபகாரமோ, நன்றியோ எதுவுமே எதிர்பார்க்காம, உங்களுடைய அன்பான ஒரு பார்வை, ஒரு சின்ன புன்னகை இன்னொருத்தருக்கு வாழ்றதுக்கு நம்பிக்கையை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிறதுல இருந்து அவரை காப்பாத்தும். உங்களுடைய சிறிய சிந்தனையால, வார்த்தையால, செயலால மத்தவங்களுக்கு நல்லதே செய்யும்போது, அதே தான் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு செய்யற சின்ன புண்ணியம், உங்களுடைய நற்சிந்தனை ஒரு நாள் இந்த சம்சார பயணத்தை நிவர்த்தி செய்யற மகா ஞானமா மாறும். நீங்க இன்னைக்கு மாத்திர உங்களுடைய ஒரே ஒரு சிந்தனைக்கு உங்களுடைய மொத்த எதிர்காலத்தை அழகாக்குற சக்தி இருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்கு சயின்ஸ்ல ஒரு கருத்து இருக்கு. அதுதான் பட்டாம்பூச்சி விளைவு, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். 1960ஆம் ஆண்டுல எட்வர்ட் லாரன்ஸ்கிற வானிலை விஞ்ஞானி காலநிலையை கணிக்கிறதுக்காக கணித சமன்பாடுகளை எழுதும்போது தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னா, பிரேசில் நாட்டுல இருக்க ஒரு சின்ன பட்டாம்பூச்சி தன்னுடைய ரெக்கைகளை அசைக்கும் போது ஏற்படுற ரொம்ப மெல்லிய காத்து ஒரு செயின் ரியாக்ஷனா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி சில மாதங்களுக்கு அப்புறம் அமெரிக்கால உள்ள டெக்சாஸ் மாநிலத்தில் மகா சூறாவளியை கொண்டு வரதுக்கு காரணமாகலாம். உண்மையிலே பட்டாம்பூச்சியால சூறாவளியை உருவாக்க முடியாது. ஆனா அந்த பட்டாம்பூச்சியோட ரெக்கை அசைவால சூழல்ல உண்டாகிற ரொம்ப மெல்லிய மாற்றம் அடுத்த காற்றாலையை மாத்துது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தடவைகள் மாறி மாறி போகும்போது இறுதி முடிவு மகா அழிவை ஏற்படுத்துற சூறாவளியா அமையலாம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பட்டாம்பூச்சியோட சிறகடிப்புக்கே அவ்வளவு பெரிய பலன் இருக்குன்னா, உங்களுடைய தூய்மையான நற்சிந்தனைக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு தொடங்க போறது இந்த உலகத்துக்கே செய்ய போற பெரிய ஒரு நன்மை. அத நீங்க எப்போதுமே மறக்காதீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க செய்ற சின்ன புண்ணியம், உங்களுடைய நற்சிந்தனை, நற்செயல் ஒரு நாள் உங்களுடைய சம்சார பயணத்தையே நிவர்த்தியாக்கும். உங்களுடைய சம்சார பயணத்தை நிவர்த்தி செய்யற மகா ஞானமா மாறும். உதபிந்து நிபாத்தேன உதகும்புபி பூரத்தி. அதாவது சிறு துளிகளா விழும் தண்ணீரால் தான் ஒரு பெரிய குடமே நிறையுது. நாம செய்யற சின்ன சின்ன நன்மைகள் தான் நம்ம வாழ்க்கைய புண்ணியத்தால் நிரப்பும். அதனால இந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிங்க. நீங்க மாற்றத்துக்கு தயாரா? Be the change. உங்கள் அனைவருக்கும் மும்மணி சரணம்.